கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னை கைட் பண்ண இந்த உலகத்துல யாருமே இல்லை. என்னை யாருமே வழி நடத்தல. நான் என் இஷ்டம் போல போய் என் வாழ்க்கையெல்லாம் கெடுத்துக்கிட்டேன். எனக்குன்னு அட்வைஸ் பண்ண, ஆலோசனை சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வழி நடத்துவேன். எரேமியா 31வது அதிகாரம் 9வது வசனத்துல, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை வழி நடத்துவேன். இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்துல நான் எப்படி வழி நடத்தினோ அதே போல நான் உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருக்கு, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, என்னை கைப்பிடிச்சு வழி நடத்த யாருமே இல்லைன்னு கலங்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையை பிடிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்க கூடவே நீங்க போக வேண்டிய வழியை உங்களுக்கு காமிப்பார். எப்படிப்பட்ட வழியில அவர் நம்மளை நடத்துவார்? அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அதாவது ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் பொழுது நீங்க கீழே விழாதபடி கரடு முரடு இல்லாத செம்மையான அல்லது சமமான பாதையில உங்களை நடக்க பண்ணுவாராம். அது மாத்திரம் அல்ல, தண்ணீர் உள்ள நதிகள் அருகில கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எப்படி தண்ணீர் இருக்கிற ஒரு நதி அருகில் இருக்கிற மரங்கள் செழிப்பா இருக்கோ, அதே போல ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்தும் பொழுது உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். அதாவது நான் ஒரு அப்பா போல இருந்து உங்களை வழி நடத்துவேன். ஒரு மூத்த பிள்ளை எப்படி அப்பாவுக்கு முக்கியமோ அது போல நீங்க எனக்கு முக்கியம், நான் உங்க கூட இருந்து வழி நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே நேரத்துல இந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கணும்னா சில நிபந்தனைகளை வேதம் சொல்லுது. அது என்ன நிபந்தனைகள்? அதே எரேமியா 31:9 முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அதாவது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாவம் செஞ்சதுனால எதிரிகள்கிட்ட போய் அடிமையா மாறிட்டாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களை விடுவிச்சு கூட்டிட்டு வரும்பொழுது வர்ற வழியில அழுகையோடு அவங்க வருவாங்களாம். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனே, உங்களை விட்டு வழி விலகி போயிட்டேனே, உங்க பாதையை விட்டுட்டு என் இஷ்டம் போல போயிட்டேனேன்னு சொல்லி நம்ம அழுகையோடு நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, விண்ணப்பங்களோடு வருவார்கள். அதாவது ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை கைவிடாதீங்க, என் கூட இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய கையை பிடித்து வழி நடத்துவார். ஆகவே இந்த நாள்ல என்னை கைட் பண்ண யாருமே இல்லைன்னு கலங்காதீங்க. ஆண்டவர் இயேசு உங்க கையை பிடிக்கிறார். நீங்க போக வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில செம்மையான சரியான பாதையில நடத்தி உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.